வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 32. சிறுதானியங்கள். அரிசி குறித்து பல சடங்குகள்லாம் இருக்குது. கலிஃபோர்னியா போன்ற இடங்கள்லாம் சர்வதேச அரிசி திருவிழாலாம் நடக்கும். கொரிய நாட்டில் எப்போவும் ஒரு பாத்திரம் நிறைய அரிசியை நிரப்பி வச்சுருப்பாங்க. அது எந்த காரணம் கொண்டும் சமைக்க மாட்டாங்க. திருமணத்தப்போ அட்சதை அரிசிகளை மணமக்கள் மீது தெளிக்கிறது நம் நாட்டு கலாச்சாரம். ஜப்பானில் அரிசியோட வண்ணத்தை பற்றி கூட ஒரு புனக்கதை இருக்குது. நெற்பயிர் ஏற்கனவே இருந்ததாகவும் அதில் தானியமே உண்டாகலன்னோ குவானின் என்ற தேவதை தன்னோட பாலை அதன் மீது தெளித்ததாகவும் அது வெள்ளை தானியமாக மாறியதாகவும் கூறப்படுது. வியட்நாம் நாட்டில் அரிசியோட அளவை பற்றி ஒரு கதை இருக்குது. பழங்காலத்தில் அரிசியெல்லாம் தேங்காய் அளவுக்கு பெருசாக இருந்துச்சான். அது பழுத்த பிறகு கால்பந்து போல உருண்டு வயல்லேருந்து வீடுகளுக்கு வந்து சேர்ந்துச்சான். அதை வரப்பேற்ப எல்லா வீடுகளும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்குமா. ஆனால் ஒரு சோம்பேறி வியட்நாம் விவசாயி தன்னோட வீட்டை அலங்கரிக்காமல் கதவை சாத்திட்டு தூங்கிட்டானான். உருண்டு வந்த தேங்காய் அந்த அரிசி அவமானத்தால் சுருங்கி இப்போ இருக்க அளவுக்கு ஆயிடுச்சான். வீடுகளை தேடி வரதையும் நிறுத்திடுச்சான். அதனால தான் நாம் இப்போ உழுது பயிரிட்டு அறுவடை செய்ய சிரமப்படுறோம். அரிசியோட அறுவடையோடு சம்மந்தப்பட்ட திருவிழாக்களும் உண்டு. வட இந்தியாவில் மகர சங்கராந்தியும் தமிழ்நாட்டில் பொங்கலும் அறுவடை திருவிழா. அரிசி இருப்பது போலவே விதவிதமான ரகங்கள் வேறு எந்த பயிர்லையும் கிடையாது. பாஸ்மதி அரிசியோட வாசனை நாள்பட அதிகரிக்கும். வைக்கோலில் சிலிக்கா இருக்கிறது. அதிலிருந்து சிலிக்கான் சிப்களை கூட தயாரிக்கலாம். இன்னைக்கு சிறுதானியங்கள் பெரும்பாலும் மறைஞ்சிடுச்சு. டால்ஸ்டாய் சிறுதானியங்கள் குறித்து உருவக கதை ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு கிராமத்தில் சிறுவன் ஒருவன் விளையாடிட்டு இருந்தான். பாறையிலேருந்து முட்டையை போல உருண்டையான பொருளை கண்டுபிடிச்சான். தானியமணியை போல அதில் ஒரு கோடோ இருந்துச்சு. அதை ஒரு அரசன் கிட்ட போய் கொடுத்தான். அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அரசன் அரசாங்க நிபுணர்களையான அழைச்சி அந்த பொருளை காட்டி இது தானியமா முட்டையான்றதை ஆராய்ஞ்சி சொல்லுங்கன்னு சொன்னான். நிபுணர்கள்லாம் அதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. கோழி ஒன்று அதை வந்து கொத்துச்சு. அப்போ தான் அது தானியமணின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இத்தகைய தானியம் எங்கே எப்போது விளைஞ்சதுன்னு கண்டறிந்து தெரிவிக்கும்படி அரசன் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. வயதான விவசாயி ஒருவனை கூட்டி வந்தாங்க. அவனோ பற்கள்லாம் விழுந்து தள்ளாத வயதோடு தடியும் ஊன்றிக்கிட்டு வந்தான். அந்த தானியம் எங்கே விளைஞ்சதுன்னு அவன்கிட்ட கேட்டாங்க. அதற்கு அவன், இது போன்ற தானியத்தை நான் பார்த்ததே இல்லை, பயிர் செஞ்சதோ இல்லை, என்னோட அப்பாவை கேட்டால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். அவனோட அப்பா கைத்தடியோடு வந்தார். பார்வை ரொம்ப சரியாக இருந்தது அவருக்கு. என்னோட காலத்தில் இப்படிப்பட்ட தானியத்தை நான் பயன்படுத்தியதே இல்லை, வாங்கியதோ இல்லைன்னு அவர் சொன்னார். தன் காலத்தில் பணம் புழக்கத்தில் இல்லாததால் அவங்களுக்கு தேவையானதை தாங்களே பயிர் செய்து கொண்டோம் சொல்லி இது எங்கே விளைஞ்சதுன்னு தனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இது குறித்து என்னோட அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், அவரை கேட்டால் தெரியும் அப்படின்னு சொன்னார். அவரோட அப்பாவோ கைத்தடி இல்லாமல் தள்ளாடாமல் நடந்து வந்தார். பார்வை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. காதும் நல்லா கேட்டுச்சு. குரலில் தடுமாற்றம் இல்லை. அவர்கிட்ட தானியத்தை காட்டி கேட்டப்போ, இது போன்ற தானியத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே, என் காலத்தில் எல்லா இடங்களிலும் இது விளைஞ்சுது, நானும் இதை பயிர் செஞ்சுருக்கேன்னாரு. நான் தானியங்களை விட்டுறதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவையான தானியங்கள் இருந்துச்சு. ஆண்டவன் படைத்த பூமி இருந்துச்சு. நிலம் எல்லாருக்கும் சொந்தம். தன்னுடையதுன்னு யாரும் சொந்தம் கொண்டாடியதில்லை. தன்னுடையதுன்னு ஒருவன் சொல்லிக்கொள்ளக்கூடியது அவனோட உழைப்பை மட்டும்தான்னாரு. அப்படி இருந்ததால் தான் அவர் மகனும் பேரனும் தள்ளாடிய போது அவர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எப்போது என்னுடையதுன்னு மனிதன் சொந்தம் கொண்டாடுறானோ அப்போ எல்லாம் அவன்கிட்ட நடுக்கமும் தள்ளாமையும் முதுமையும் விரைவில் வந்துடுது. காரணம், எழுந்துடுறோமோன்ற பயம்தான். தற்பொழுது தேனும் தினைமாவும் பற்றி குற்றால குறவஞ்சியில் படுத்தி நம்ம திருப்திப்படுத்திக்க வேண்டியதுதான். கம்பு ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் பரவலாக பயிரிடப்பட்ட பயிர். சரித்திர காலத்திற்கு முன்பே இது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டிருந்தது. நாளடைவில் இது இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்புறம் அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கும் போயிடுச்சு. கம்பங்கூழ் பணக்காரர்களுக்கும் கலோரி பிரக்ஞை உள்ளவர்களுக்கும் சாப்பிட உணவாக இன்றைக்கி மாறிடுச்சு. கோடையில் ஒரு டம்ளர் கூழ் குடித்தா வயிறு குலுகுலுன்னு ஆகிடும். புரதச்சத்துக்கெல்லாம் மேற்கு நாடுகள் மாமிசத்தை நம்பிட்டு இருக்கும் பொழுது அதிகமாக சைவ உணவு உண்ற இந்தியா போன்ற நாடுகள் பருப்பு வகைகளை தான் நம்பிட்டு இருந்தது. மண்வளம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் கரும்பு, பாக்கு, மஞ்சள், பணப்பயிர்கள் குறி வைக்கிறதால வறண்ட நிலங்களில் மட்டுமே மானாவாரியாக பயிரிடப்படும் பருப்புகளால் அதிக விளைச்சல்லாம் இருக்கிறது இல்லை. கொண்டைக்கடலை முக்கியமான ஒரு பயிர். இது வெண்கல காலத்திலேயே இத்தாலி, கிரேக்கம் போன்ற நாடுகளில் முக்கியமான ஒரு பயிராக இருந்திருக்கு. இளம் பருவத்திலேயே இதை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா ருசியாக இருக்கும்னு அவங்க கருதினாங்க. ரோம் நாட்டில் பலவிதமான ரகங்கள் இருந்துச்சு. பழங்கள் மக்கள் சிறுநீரகர்களுக்கு கொண்டைக்கடலை நல்ல உணவுன்னு எண்ணாங்க. நம்மூரிலும் சுண்டலாக கொண்டைக்கடலை கொடுப்பாங்க. இது ஒரு சத்தான ஆகாரன்றதால தான் கோயில்களில் கொண்டைக்கடலை சுண்டலுக்காக மோதி மண்டை உடைத்தவர்கள்லாம் ஏராளம். உற்று பார்த்தால் அது நுனி கோழி குஞ்சின் மூக்கை போல இருக்கிறதால சிக் பி அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்களோன்னு தோணுது.
உளுந்து தெற்காசியாவோட முக்கிய பயிர். இந்தியாவில் தான் தோன்றுச்சு. இந்தியாவிலேருந்து சென்ற புலம்பெயர்ந்தவர்கள் மற்ற காடுகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. தங்கள் சௌகரியத்துக்காக உளுந்து, இட்லி, தோசை, வடைக்கு மட்டுமல்ல, பப்படம், அப்பளம் ஆகியவற்றையும் இதில் தான் செய்கிறோம். கிழக்கு ஆசியாவில் தோன்றிய புரத பயிர் சோயா மொச்சை. இதில் புரதம் 40% இருந்தாலும் எண்ணெய் வித்தாக தான் கருதப்படுது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சீனாவில் மண்வளத்தை அதிகரிக்க சோயா பயன்படுத்தப்பட்டது. சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் பரவலாக பயிரிடப்பட்டது. 1800 வாக்கில் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இங்கிலாந்துக்கு வந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சோயா மொச்சையை பார்த்து அதிசயப்பட்டார். இது பற்றி விரிவாக கடிதம் எழுதி அதன் மாதிரியும் சொந்த நாட்டுக்கு அனுப்பினார். ஆனாலும் அமெரிக்காவில் 1920 வரை தொழிற்சாலைகளுக்கு தான் சோயா மொச்சை அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அப்புறமா தான் அது உணவாக உருமாறுச்சு. சீன அரசர் ஒருவர் சோயா மொச்சையை புனித பெயரை அறிவித்து பயிரிட செஞ்சார். அதில் இருக்கிற வேரில் தோன்றும் ஒரு வித பாக்டீரியா நைட்ரஜன் சத்தை பூமியில் பதிக்கின்றது தான் அவங்க அதை பயிரிட காரணம். இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை சோயா பரவுச்சு. 1ஆம் உலக போகிறப்ப சோயாவுக்கு அமெரிக்காவில் அதிக கிராக்கி இருந்துச்சு. பஞ்சம் ஏற்பட்ட நிலங்கள்லாம் வளமை உண்டாக்க சோயா பயிரிட வேண்டியிருந்தது. ஹென்ரி ஃபோர்ட் தான் சோயாவை விரிவுபடுத்தியதில் முன்னணி வகித்தார். சோயா எண்ணெய் மூலம் காருக்கு பெயிண்ட் அடிக்க செய்தார். அதில் செயற்கை பட்டு தயாரிக்க முடிந்ததோடு தானே அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையும் அணிஞ்சார். ஆகவே அவரும் பட்டுக்கோட்டை ஹென்ரி ஃபோர்ட் தான். சோயா பால் இன்னைக்கு குழந்தைகள் ஆரோக்கியத்தில் முக்கியமானது. வயிற்றுப்போக்குள்ள குழந்தைகள் மலத்தில் குறையும் பொருள் இருக்கிறதால அவங்களுக்கு பசும்பால் ஒத்துக்கிறது இல்லை. மறுபடியும் வயிற்றுப்போக்கு வந்து குழந்தைகள் இறக்கும். அந்த காலத்தில் மலப்பரிசோதனை செய்கிற பழக்கமும் இல்லாததாலும் விஷயம் தெரியாமல் பாலை கொடுத்ததாலும் குழந்தைகள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஆனால் இப்போ சோயா பால் நல்ல தீர்வு. சோயாவில் தயாரிக்கப்பட்ட டோஃபு என்கிற சீஸ் புரதச்சத்துள்ள நல்ல உணவு. அதிக அளவில் சோயா சாப்பிட்றது உடலுக்கு தீங்குன்ற உண்மையையும் மனதில் நம்ம ஏற்றிக்கணும். ஆனால் மாமிசம் சாப்பிடாத இந்தியர்கள் புரத பற்றாக்குறைக்கு சோயா தான் எடுத்துக்கிறாங்க. உணவின் சுவைக்கும் நிகழ்வுகளுக்கும் கூட தொடர்பு உள்ளது. அயற்சியை போக்குறதுல உணவுக்கு ஒரு பங்கு இருக்குது. இனிப்பு உணவு சந்தோஷத்திற்கும் சாதனைக்கும் அடையாளமாக சொல்லப்படுது. சின்ன குழந்தையிலேயே வீட்டு பாடத்தை முடித்தவங்க கிட்ட சாக்லேட் கொடுப்போம். உணவு அந்தஸ்தின் குறியீடாகவும் இருக்குது. சில நாகரிகங்களில் ரொட்டி அந்தஸ்து மிகுந்த உணவு. இந்தியாவில் சர்க்கரைன்றது ஒரு காலம் வரை மேட்டுக்குடியினர் பயன்படுத்திய உணவு. கருப்பட்டி தான் எளியவர்கள் அருந்தும் காப்பிக்கு. இன்னைக்கு சர்க்கரையோட கருப்பட்டியோட விலை தான் அதிகம். இங்கிலாந்தில் ரோஸ்ட் செய்த பீஃப் நிலக்கிழார்களுக்கும் பணக்காரர்களுக்குமான உணவாக இருந்துச்சு. கருவூட்டப்பட்ட வாத்து முட்டை பிலிப்பைன்ஸில் அதிக கிராக்கியுடைய ஒன்று. தமிழ்நாட்டில் ஆட்டு மூளை ஒரு டெலிகசி. அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாராவது அதை பார்த்தா உடனடியாக வாந்தி எடுப்பாங்க. சீனத்தில் பிரசவித்த தாய்க்கு வினிகரில் வேக வைத்த எலும்புகளை பரிசாக கொடுக்கறது வழக்கம். சாப்பிட்ற முறைகளிலும் சில பழக்கங்கள் இருக்குது. உக்ரைனில் கிறிஸ்துமஸ் உணவின் பொழுது எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட மேசை துணிக்கு கீழ் வைக்கோல் பரப்பி உணவை பரிமாறுறது வழக்கம். இது இயேசு கிறிஸ்து கால்நடை கொட்டையில் பிறந்ததாக ஞாபகமாக கொண்டாடப்படுகிறது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.